அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஒரு சூப்பரான ஸ்வீட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரமலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் கேரமில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறி வரட்டும். அது வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 15 பிஸ்கெட் இருக்கும். இதுக்கு கரெக்டாக 2 எக் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டில் பண்ணுறதுனால பிஸ்கெட் ஸ்மெல் வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு கரெக்டாக நான் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அது 250 ml இருக்கும். மில்க் ஆட் பண்ணிவிட்டு பிஸ்கெட் கொஞ்சம் சுகராக தான் இருக்கும். அதனால் நான் 1/2 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ நீங்களே பாருங்கள், நல்லாவே கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. கேரமில்க் செட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ஆட் பண்ணாமல் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கரையாமல் வரும். இப்போது ஒரு பாத்திரமில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு கப் வச்சுடுங்க. அது நல்லா குக் ஆகி வரட்டும். கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நல்லாவே குக் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு மூடி வச்சுருங்க 30 மினிட்ஸ். இந்த மாதிரி ஸ்பூனில் கத்தியில் விட்டு பாருங்கள். அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பிஸ்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கேக்கை நம்பவே முடியல. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி பார்த்துலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.